தேடி 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 ஓடி ஓடி காலமெல்லாம் கடந்து நிறைய பேர் மாண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த உள்ளே இருக்க ஜோதியை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சிவாக்கியோட பாட்டில் வந்து வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பைபிள்லேயும் ஹோலி குரான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசகம் வரும். ஹோலி பைபிள் என்ன சொல்லியிருக்கோம்னா, நீயே வந்து கடவுளினுடைய இருப்பிடமாக இருக்கின்றாய், உனக்குள் அந்த இறைவனுடைய ஆவி குடியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாசகம் வந்து வரும். அதே குரானில் போய் பார்க்கும்போது பிடரி நரம்புக்கு முன்பாக நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பிடரி நரம்புங்கிறது என்ன அப்படின்னா உணர்வு சம்மந்தப்பட்ட நரம்பு, ஆக்டிவல் நரம்பு. அதுதான் நம்மளுடைய உணர்வு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கு முன்னாடியே இறைவன் இருக்கிறாராமா அப்படின்னு சொல்லிட்டு குரானில் வந்து வரும். ஸோ இப்படி நம்ம படித்த அந்த புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலுமே ஆழமாக நீங்கள் வந்து உள்ளே பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு என்ன, அதை எப்படி வந்து பல நம்ம வந்து மனிதர்கள் வந்து கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது இந்த கலிகாலத்தில் மட்டும் அதிகமாக இறைசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும். கலிகாலங்கிறது எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க புத்தகத்தில். எப்போது குருவே சிஷியனை அளிக்கின்றானோ அது கலிகாலம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் உண்மையிலேயே ஒரு சிஷியன் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள முடக்கி போடக்கூடிய வேலையை செய்வாங்க. நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். குருவே சிஷியனை அளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலிகாலம். தாயே பெற்ற தாயே குழந்தைகளை வதைக்கக்கூடிய காலம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பசுவே கன்றை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் வந்து கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நடக்குது அப்படின்னா அது கலிகாலம். அந்த நேரத்தில் இறைவன் வந்து அதிகமாக உங்களை நெருங்கி வருவான் அப்படின்னா. எதுக்காக நெருங்கி வருவான்? நாம் எல்லாருமே இறைவனோட குழந்தைகள், சரிங்களா? அப்படி வரும்போது இந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நம்ம எப்படி போய் நம்ம குழந்தையை பாதுகாப்போமோ அது மாதிரி அவன் நெருங்கி வந்து, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ உன்னை பாரு, உனக்குள்ள பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கலிகாலம்னு சொல்லலாம். என்னடா பயங்கர மோசமான காலமாக இருக்குது, இந்த காலத்து போய் அற்புதமான காலம்னு சொல்கிறோமே, ரொம்ப வறுமையும் ரொம்ப வாட்டிலும் இருக்கக்கூடிய காலத்தில் சொல்கிறோமே அப்படிங்கும்போது, எவ்வளோ ஒருவருக்கு அதிகமான பயிற்சி கொடுக்கப்படுகிறதோ அவர் மாஸ்டர், அவர் தெளிவான ஆளாக மாறுவார். சோதனைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திறமைசாலியாக மாறுவாங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் சோதனை வரும்போதும் இறைவனை நெருங்கிட்டு இருக்கிற அப்படின்னா அவன் உன் கூட இருக்கிறன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஞானமடைகிறதுக்கான வாய்ப்பை வந்து இறைவன் கொடுக்குறான். அதனால தான் 4 விதமான யுகங்களில் இந்த கலியுகம் மட்டும் 120 ஆண்டுகளில் முடித்தான். அதுக்கு முன்னாடிலாம் 300 ஆண்டு 400 ஆண்டு அப்படிலாம் நிறைய ஆண்டுகள் இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த கலியுகத்தில் மட்டும் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகளுக்குள்ளேயே நீ வந்து வாழ்ந்துட்டு சீக்கிரமாக வந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துருமாங்கனே, ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஆண்டுகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய காலம். இதில் சில குருமாரெலாம் சொல்லுவாங்க, நீண்ட ஆயுள் கூட மரணத்திற்கு ஒப்பான தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீண்ட ஆயுளோடு வாழ்வதை விட நாம் வாழக்கூடிய வாழ்நாட்களில் சிறப்பாக வாழ்ந்து விட்டு போவது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இறைவன் 120 ஆண்டு கொடுத்துருக்காரு. இந்த 120 ஆண்டு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு 40க்கும் ஒரு பொருள் உண்டு. அப்போது 3 பாகமாக நம்மளை வந்து பிரித்து அதில் வந்து ஒவ்வொரு 40ஆக வச்சு 3 நாள் 12 உருவாக்கி அதில் 40 கொடுத்து நம்ம வந்து மேன்மைப்படுத்துகிறார். அப்படி மேன்மைப்படுத்தும் போது எப்போது இளமை தொடங்குது உங்களுக்கு தெரியுமா? 40 வயசுல தான் இளமை தொடங்குது. முதல் 40 முழுக்கவே குழந்தை பருவம் தான். அதனால தான் நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா, 40 வயசுக்கு மேலே தான் தெளிவான சிந்தனையிலே இருப்போம். நிறைய அனுபவம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பேசி கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போவோம். நிறைய பேருக்கு 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையாக மாறி இருக்கும். பெரிய பெரிய நடிகர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 40 வயசு மேலே சாதிச்சு ஜெயிச்சவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அது மாதிரி பிஸ்னஸ் மேலே பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே ஜெயிச்சவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய குறும்பு எல்லாமே ஓடிட்டுருக்கும். ஆனால் இப்போ ஆயுட்காலம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த 40 வயசு வரதுக்கு முன்னாடியே வயசான மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாம் நம்மை உணர்வது கிடையாது. அப்போ 40 வயசு வரைக்கும் குழந்தை பருவம்னா, அப்போ 40 வயசு வரைக்கும் தப்பு பண்ணி அதுக்கப்புறமா போகலாமா? அப்படி இல்லை. அப்போ குழந்தை பருவத்திலேயே நம்ம வந்து சில விஷயத்தை வந்து உணர்த்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது நமக்குள்ள இறைத்தன்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம உள்ள என்னெல்லாம் இருக்குது, நம்ம கூட வந்து எதெல்லாம் பயணம் இருக்குது, உறுப்பு சார்ந்து என்ன இருக்குது, வெளியுள்ள பொருள் சார்ந்து என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் புத்தகத்தில் எழுதிச்சிருக்காங்களே அது சார்ந்து எல்லாம் என்ன இருக்குது, ஒவ்வொன்றையும் பார்க்கணும்னா இது ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த கடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகிட்டே போவோம். மனித தெய்வங்கிறத என்ன பண்ணுவோம், நம்ம காலச்சக்கரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு போவோம். அது இன்று எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழகிட்டு போகிறதுக்கான வேலையை நம்ம செய்ய தொடங்கலாம். அதில் முதல்ல வந்து நம்ம சக்கரத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த சக்கரத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது 7 சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 7 சக்கரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்குமா, இல்லை முக்கோண வடிவத்தில் இருக்குமா, இல்லை ஸ்டார் மாதிரி இருக்குமா? எப்பயுமே இருக்காது. இந்த சக்கரம் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆனது, இது இது நிலை இல்லை, உண்மை இல்லைங்கிறது.
இந்த செவுத்துக்கும் உயிர் இருக்குது, உன்னுடைய கல்லுக்கும் உயிர் இருக்குது, கைக்கும் உயிர் இருக்குது, அது மாதிரி துணி சட்டை இருக்குது, இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. உன் முன்னாடி இது வந்து ரொம்ப வேகமாக துடிக்கிறதுனால உனக்கு அது தெரியுது அப்படிங்கிறது. ரொம்ப வேகமாக துடிக்கும் போது அது திடமாக மாறிடுதாமா. அப்படி திடமாக மாறும்போது தெரியுதாமா. நம்ம பார்க்கறத விட அது வேகமாக துடிச்சு வர்றதுனால நமக்கு இருக்கிற மாதிரியே தெரியுதாமா. ஆனால் உண்மையிலே எதுவுமே நிலை இல்லை, எல்லாமே செல்லானது. இங்கே இருக்கிற அத்தனையுமே செல்லானது, எதுவுமே நிலை இல்லை. நீ பார்க்குறது எல்லாம் மாயை. உன் கண் முன்னாடி எல்லாமே தோண்டி தோண்டி மறைஞ்சிட்டு இருக்குது. நீ முதல் கொண்டு உன் வண்டி வாகனம் முதல் கொண்டு எல்லாமே தோண்டி தோண்டி மறையுதுங்கிறது. அப்போது அப்படி தோண்டி தோண்டி மறையக்கூடிய ஒரு தன்மையில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம். அதுதான் இங்கே வந்து சிவவாக்கியன் சொல்லுவார்னா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னு சொல்லுவார். ஒரு கலை நட்டு வச்சுட்டு அதை போய் சாமி முற்றுகையிட, உனக்குள்ள இருக்கிற நாதத்தை நீ பார்க்க மாட்டேங்கிற, அதை நீ கேட்க மாட்டேங்கிற, இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, உள்ளே இருக்க சிவத்தன்மையை நீ உணர்றது கிடையாது, அது உணர்றதுக்கான வாய்ப்பை நீ செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சிவவாக்கியம் சொல்லுவார். என்ன அப்படிமா அப்படி சொல்லும்போது, அப்போது கல்லுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட உனக்கு கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லுவார். திருமூலர் என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு மூச்சு காற்றும் உன்னை உற்பத்தி பண்ணுது, ஒவ்வொரு சுவாசமும் உனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மேன்மைப்படுத்துது அப்படின்பார். அப்போ சுவாசத்தன்மை எப்படியெல்லாம் இருக்குதோ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி உனக்குள்ளே வந்து சக்தி நிலைப்பாடு இயங்க தொடங்குது. அப்போ அந்த சக்தி நிலைப்பாடு இயக்கணும் அப்படின்னா உன் மூச்சை கவனி. ரொம்ப எளிமையான சொல்கிறாரு, மூச்சை கவனி அப்படிங்கிறது. அப்போ சிவவாக்கியரோட திருமூலர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் மொத்தத்தையும் கொடுத்து திருமூலர். அந்த மூலருடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோட ஒரு மூலர் கிடையாது. அவர் வந்து மூலன் ஒரு பசு மாட்டை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பாளன் இறந்து போகும்போது அந்த பசுகள்லாம் விட்ட கண்ணீரை பார்த்து மூலன் என்பவர் மூலன் உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாய்ந்த ஒரு சித்தர் அவருக்கு வந்து அந்த பசுவை கொண்டு சுற்றில கட்டி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே வந்து திருமூலராக மாற்றப்பட்ட அந்த பழைய உடல் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மெய்ப்பொருளை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த பசுங்கிறது வந்து ஆத்மாக்கள். அந்த திருமூலராக வந்தார் இல்லையா, அவர் தான் பரமாத்மா. இந்த ஆத்மா நம்ம உடம்புல எல்லாத்துலேயும் ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவை எல்லாம் மேய்த்து சரிபடுத்தி சீர்படுத்தி கொண்டு போகக்கூடியது தான் அந்த பரமாத்மா வந்தது. இதுதான் பதி பசுங்கிற தத்துவம். அப்போ அந்த பதிங்கிறது வந்து திருமூலர், பசுங்கிறது வந்து ஆத்மா, நாம் எல்லாருமே. அப்போது இந்த ஆத்மாவை சீர்படுத்தி கொண்டு போகக்கூடிய வேலையை திருமூலர் செஞ்சுருக்காரு. அப்போ மூச்சை நீ கவனிச்சுக்கிட்டே இரு, சுவாசத்தை நீ கவனிச்சுக்கிட்டே இரு, உள்ளே ஓடக்கூடிய வெளியேருந்து கேட்கக்கூடிய சத்தெல்லாம் கேட்குறியே, உன் என்ன சொல்லி சிதற விடுறையே, உள்ளுக்குள்ள ஒரு நாதம் இருக்குது, அதை கேட்க முடியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி சிவவாக்கி கேட்குறாரு. இப்படி கேட்டு வரும்போது உன் பிடரி நரம்புக்கும் முன்பாக நான் இருக்கேன்னு விட்டு இங்கே நமக்கு குரானில் வந்து வாசகம் இருக்குது. உன் உடலுக்குள்ளேயே வந்து இயேசுவின் ஆவி, அதாவது இறைவன் ஆவி குடியிருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளில் வந்து இருக்குது. இப்படி வாசகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நமக்குள்ளே தான் எல்லாமே குடியிருக்குது. அப்படிங்கும்போது தெய்வீக தன்மையும் இங்கே தான் இருக்குது. தெய்வம் மனுஸ்வரூபான்னு சொல்லுவாங்க. ஏன் மனிதனும் தெய்வம் வச்சானா, இறைவன் வைக்கலன்னா, மனிதன் தெய்வமாகலாம், இறைவனாக முடியாது. மனிதன் தெய்வமாகலாம், இறைவன் ஆகவே முடியாது. இறைவனை உணரலாம், அவ்வளோதான். அதனால தான் மனிதனும் தெய்வங்கிற டாபிக் இங்கே, சரிங்களா? இல்லை மனிதன் இறைவன் வச்சுருக்கலாம். அப்போது மனிதன் தெய்வம் ஆகக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. நாம் தெய்வம் ஆகணும்னா அங்கே இறைத்தன்மையை உணராமல் தெய்வம் ஆகவே முடியாது. என் நண்பர் சொல்லுவான், உன் ஆத்மாவை தரிசனம் செய்யாமல் நீ பரமாத்மாவை தரிசனம் செய்ய முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒளியவே நம்ம பார்க்காம பரமாத்மா ஒளியை எப்படி பார்க்கறது? அப்போ இந்த உள்ள ஒளியை நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிறத நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மை நாம் நேசிக்க வேண்டும், நம்மை நாம் விரும்ப வேண்டும், நம்மை நாம் பாதுகாத்துக்க வேண்டும். அப்போ நம்ம நேசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம உடம்புல இருக்க எதுவுமே ஒட்டி இல்லாத சமயத்தில், நமக்குள்ள இருக்கிற எதுவுமே ஒட்டி இல்லை, தனித்தனியாக இருக்கும்போது நாம் வெளியே இருக்கிறது கூட எல்லாமே ஒட்டியிருக்கிறோம். வெளியே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் ஒட்டியிருக்கிறோம். குழந்தை, குட்டி, வெளியே இருக்க குப்பை, வண்டி கிண்டி எல்லாத்துக்கூடையும் ஒட்டி போய் கிடப்போம். அப்போ அந்த ஒட்டி போய் கிடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்று மேலேயும் ஆத்திரமும் கோபமும் பாசம் கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே விட்டு வெளியே வரணும். அவ்வளோ சீக்கிரம் விட்டு வெளியே வந்துட முடியுமா? அப்படின்னு கொண்டு இருக்கோம். இந்த கர்மா என்பது என்ன அப்படின்னா, நான் முன் செய்த வினையினால் பெற்ற இந்த வாழ்வு, அதுவே கர்மா. இதில் நாம் வந்து ஏதாவது நல்ல விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா நாம் நல்ல கர்மா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை பேசுகிறோம்னா நம்ம நல்ல கர்மா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். அது செய்யும் போதே நம்ம வறுமையில் இருக்கோம்னா ஏதோ கெட்ட கர்மா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். அது செய்யும் போதே நம்ம கோபமாக இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கெட்ட கர்மா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். அப்போது கோபம், வறுமை, விரக்தி, வெறுப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வர தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மாவெல்லாம் போய் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை வெளியே வர தொடங்கும். இப்போ
கோபம் எப்படி வரும் அப்படின்னா, யார் மீது நாம் உரிமை வைத்திருக்கிறோமோ, எதன் மீது நாம் உரிமை வைத்திருக்கிறோமோ அதன் மீது மட்டுமே கோபம் வரும். அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. அந்த கோபத்தில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது நீ கேளுன்னு கோபம் வரும். அப்படி என்ன அர்த்தம்னா, நான் சொல்வது சரியாக இருக்குங்கிற நினைப்பு. நம்ம உறவுகள் வந்து இதை செஞ்சாங்கன்னா சரியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுல கோபம் வரும். அதே பொறாமை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு கிடைக்காத அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது தனக்கு கிடைச்சது இருக்கக்கூடிய இன்பத்தை தாண்டி அவனுக்கு கிடைச்ச இன்பம் தனக்கே வேணும்னு ஆசைப்படுவான். அப்போ பொறாமை வரும். அப்போ தான் அவனை பார்த்தவொடனே வெறுப்பு, இந்த மாதிரி பொறாமை தொடங்கும். வெறுப்பு எப்போ வரும் அப்படின்னா, வெறுப்பு வர்றதுக்கு இந்த கோபத்துக்கும் பொறாமைக்கும் இடைப்பட்ட ஒரு உணர்வு. அந்த வெறுப்பு என்னன்னா, நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குறேன், அதை நீ எனக்கு செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கும் போது அங்கே வெறுப்பு வரும். அப்போ எதிர்பார்ப்பை உடைக்காமல் வெறுப்பை ஒதுக்க முடியாது. அப்போ எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையிலேயே இன்பம் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிருக்கும். கோபத்துக்கிட்ட, பொறாமைக்கிட்ட, அதுக்கப்புறம் வெறுப்புக்கிட்ட, இதுகிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். இதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சித்தர்கள்லாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழணும். இவங்களாம் சித்தர்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சித்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சித்தி அப்படின்னா நமக்குள்ளே வந்து அந்த சக்தி நிலைப்பாடு நிலைத்து நிற்பது. நாம் உணர்ந்த உணர்வு நமக்குள்ளேயே தேங்கி நின்று நாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து அனுபவிப்பது தான் சித்தி பெறுவது அப்படின்னு அர்த்தம். ஒரு மந்திரம் சொன்னால் சித்தி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி அடைந்து விட்டதுன்னா அது வந்து உங்களுக்கு பலிதமாயிடுச்சு, உங்களுக்குள்ளே ஊறி போயிடுச்சு, நீங்கள் அதை சொல்லும் போதெல்லாம் அதனால பலன் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சித்தி. அப்போது அந்த மாதிரி சித்தி பெற்றதுனால் அவர்கள் சித்தர்களானார்கள் தான் செய்த பயிற்சியில். அந்த சித்தர்கள் போது சித்திங்கும்போது சித்து விளையாட்டும்பாங்க. இந்த சித்து விளையாட்டுனா என்னென்னா, அவங்களால வந்து தண்ணி நடக்க முடியும், காற்றுல மிதக்க முடியும், நெருப்பு மேலே நடக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்ததுலேருந்தே ஆசிரியர் ஒரு மணி ஒழுக்கம் போய் பார்க்க முடியும், ஒரு மனுஷங்களை உள்ளே இருக்க உணர்வை பார்க்க முடியும். உட்காந்ததுலேருந்து நீங்கள் ஒரு ஹீலிங் பண்ணி சரி பண்ண முடியும். இப்படி நீங்கள் உட்காந்து கண்களை மூடி உங்கள் புருவத்தை கவனம் வச்சு 3வது கண் மூலமாக யாருக்காவது ஒரு நோய் தீர்க்கும் தன்மையை நீங்கள் அடைந்திருந்தால் கூட நீங்கள் சித்தர்களுடைய வாதையில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சித்தி பெற்றுதான் அர்த்தம். ஏதாவது ஒரு கலை வந்தாலே அவர்கள் சித்தர்களுக்கு ஒப்பானவர்கள்னு அர்த்தம். அப்போ அந்த நிலையை மேம்படுத்தி 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 அட்டமா சித்திகளையும் தன் கைக்குள் அடக்கிய ஒருவர்கள் தான் சித்தர் என்று சொல்லுவாங்க. அப்போ இங்கே சித்தர்கள் பெருசா, ஞானிகள் பெருசா, யோகிகள் பெருசா அப்படின்னு வரும்போது, சித்து விளையாட்டில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர் அத்தனை பேரும் சித்தர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கலையும் கற்றுக் கொடுத்து அந்த கலை மூலமாக தெய்வீகத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி தான் உணர்ந்த விஷயத்தின் மூலமாக அதை அப்படியே பிரதிபலிச்சு ஒருத்தர் கொடுத்துட்டு போகலாம் இப்படின்னு சொல்லி வரக்கூடியவங்க தான் இந்த சித்தர்கள் எல்லாருமே. அவங்க ரசவாதத்தை உருவாக்குவாங்க, கல்லை வந்து தங்கமாக மாற்றுவாங்க, மண்ணை தங்கமாக மாற்றுவாங்க. இது உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் செஞ்சு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க செஞ்சு வச்ச விஷயத்து மூலமாக நம்ம நினச்சோம்னா அது அப்படியே நமக்குள்ளே அந்த கருத்து வந்து சேரும். அதனால தான் ஒவ்வொரு சித்தர்களுடைய தன்மையும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்ய தொடங்கும் அந்த சித்து விளையாட்டில். சரிங்களா, அது பேர் சித்து விளையாட்டு. அப்போது எப்போது நீ சித்தி தாண்டி போகின்றாயோ அப்போது யோகி. எப்போது சித்து அப்போ யோகி. என்னால் வந்து உட்காந்தத்துலேருந்து உனக்கு தியானம் பண்ணி என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுலேயே உட்காந்திங்கன்னா சித்து விளையாட்டில் நீ சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி அடுத்த நிலைக்கு வந்து போகவே முடியாது. அப்போ அடுத்த நிலைக்கு போகணும்னா அதை கடந்து போகணும், கடந்து போவதற்கான மனப்பக்குவம் வரணும். அப்படி வந்து யோகியாக இருப்பவனே சிறப்பானவன். நண்பர் சொல்லுவான், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லுவாங்களா அர்ஜுனனை பார்த்து, கர்மயோகியே இங்கே முக்கியமாக தேவை, மற்றவங்க யாரும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ யோகினா யார் அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவான். ஏன்னா இந்த ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவோம், பல ஆண்டுகள் 12 ஆண்டுகள் பேசிக்கிறோம். அப்போ கர்மயோகினா யார் அப்படின்னு கேட்டால், எவனொருவன் தன் கடமையை சரியாக செய்கின்றானோ அவனே கர்மயோகி. எவனொருவன் தன் கடமையை சரியாக செய்யறானே அவனே கர்மயோகி. கர்மயோகி தான் தேவை. ஏன்னா பீஷ்மன் வந்து தன் கர்மயோக தன்மையை சரியாக செஞ்சால் இன்றைக்கி இந்த போவே வந்திருக்காது. அவர் அங்கே விட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பாண்டுவாகி உன் தந்தை கர்மயோகத்தை சரியாக செஞ்சிருந்தாருன்னா அவர் அந்த நாட்டை விட்டு கொடுக்காம இருந்தாருன்னா இந்த போர் வந்திருக்காது. இப்படி ஒவ்வொருத்திலும் தன் கர்மத்தை ஒருவன் விட்டு கொடுக்க தான் பிரச்சனை அதிகமாகுது. அதனால் இன்று உன்னுடைய கர்மயோகம் இந்த போரை நிகழ்த்த வேண்டியது. உன் காண்டீபத்தை நீ தூக்கி எறிந்தால் இதை விட மோசமான நிலை வரும். அதனால் உன் காண்டீபத்தை எடுத்து இந்த போரை தொடங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உபதேசம் கொடுக்கும்போது கர்மயோகத்தை பற்றி சொல்லுவார். இதை நண்பன் சுட்டி காமிச்சான். அப்போது இங்கே கர்மயோகி தான் இப்போ தேவை. கர்மயோகினா அப்போ தான் சுயநலமாக அர்த்தமா கிடையாது. தன் கடமை என்னவோ அந்த கடமையை சரிவர செய்பவனே கர்மயோகி. அப்படி செய்யலை அப்படின்னா இங்கே பிரச்சனை வரும். இப்போ கர்மயோகியே ரொம்ப கம்மி. அவன் கடமையை செய்யறது கிடையாது, அடுத்தவன் அந்த கடமையை செய்கிறானா இல்லையா, அவன் செய்யலையே அப்படின்னு வேடிக்கை பார்க்கறது தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அப்போ தனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்த ஒருவன் வந்து பார்த்தால், தன்னை வந்து சரிபடுத்தி கொண்டால், தன்னை சீர்படுத்தி கொண்டால், தன் வாழ்வை சரியான ஒரு நடத்தினான் நிச்சயமாக வந்து வெளியிருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணலாம், தானாகவே மாற்றுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவசத்தை நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. இது அரசாங்கத்தை சுட்டி காட்டல சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு. சரிங்களா, அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ ஒருத்த மட்டும் இப்போ இருக்கிறதுனால இந்த நாடு திருந்திடுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் எங்கள் அம்மாட்டு சொல்லுவேன்,
நாட்டையே திருத்தினாலும் முடியாது, என்னை மட்டுமா திருத்த முடியும். அதனால் நான் மட்டும் இப்படி இருந்துக்கிறேன், ஒருவேளை நாடு பண்ணால் சந்தோஷம் அப்படின்னு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம உலகத்தையே திருத்தணும்னு ஆசைப்படுத்தோம் பிறக்கிறோம். ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படி தான் ஆசை இருக்குது. திருத்த முடியலைங்கும் போது நம்மளால் அப்படி என்ன பண்ணிக்கலாம், சிறப்பாக வாழ்ந்துக்கலாம் இல்லையா? அந்த வாழ்க்கையில் மாதிரி நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கு இந்த மனிதனும் தெய்வங்கிறது கட்டாயமாக தேவை. அப்போது அங்கு புத்தன் சொன்னது போல் உங்கள் உடம்புல எதுவுமே ஒட்டாமல் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 7 சக்கரத்தில் நம்ம வந்து போகும்போது முதல்ல இருக்கக்கூடிய மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அநாகதா, விசிக்தி, ஆக்னேயா, சகசாரம் அப்படின்னு சொல்லி இந்த 7 சக்கரம் சொல்லுவோம். ஒவ்வொரு சக்கரமும் எப்படி இருக்கும், சுத்திரமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு சக்கரத்திலையும் 3 சக்திகள் சேர்ந்து செயல்பட தொடங்கும். ஒன்று பிரபஞ்ச ஆற்றல், இன்னொன்று நம்முடைய உறுப்பு, அதனோடு ஏற்படக்கூடிய சக்தி நிலைப்பாடு. இப்படி வந்து ஒவ்வொரு சக்கரத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. அப்போது ஒரு உறுப்பு, ஒரு கிளாண்டு, அதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தி, ஒரு உறுப்பு, ஒரு கிளாண்டு, பிரபஞ்ச சக்தி. அப்போது இந்த 7 சக்கரத்துக்கும் இருக்கக்கூடிய உறுப்பையும் கிளாண்டை பற்றி பேசும்போது அது தனியாக ஒரு நேரம் ஆகி போயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மனிதன் தெய்வத்தை வந்து தொடர என்ன பண்ணிக்கலாம், அதில் ஜாயின் பண்ணிட்டே வரலாம். அப்போது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கிளாண்ட் இருக்குது, ஒரு உறுப்பு இருக்குது, அப்புறம் ஒரு சக்தி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப பேசும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப கேட்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம், இதானே இது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம ஒரு பரிசு வாங்கணும், நம்மளை எப்படி பாராட்டாங்களோ அது மாதிரி நமக்கு நாமளே உணர்ந்து இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது மிக பெருசு. அப்போ சில விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம உணர்வுக்கான வேலையை செய்யணும். என் நண்பன்கிட்ட குருகிட்ட ராஜேஷ் நண்பன்கிட்ட கேட்பேன், டேய் சொல்லிடலாமில்ல எனக்கு ஈஸியாக அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவன் சொல்லுவான், எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டா நீ என்ன உணர்ந்து பார்ப்ப, உனக்குள்ளன்னு ஒரு உணர்வு வேணும் இல்லை, அது உணரும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நீ அனுபவிக்கணும் இல்லை, அதனால நீ சில விஷயத்தை செய்ய, சொல்ல என்னால் முடியும் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படிமா. அப்போ என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம உணரும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சொன்னால் கிடைக்காது. இந்த இடத்துல 3வது கண் இருக்குது, இந்த இடத்துல நாத ஒளி கேட்கும், இந்த மாதிரி இறைவன் தெரியுமா, இந்த ஒளியில தெரியுமா அப்படின்னு சொன்னால் உங்களால் டக்குன்னு உணர முடியாது. ஏன்னா அதற்கு மெனக்கிடக்கூடிய அந்த மெனக்கிடும் தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன இடர்பாடெல்லாம் தாண்டி நீங்கள் வரக்கூடிய நிலை, அதை அடைஞ்சதுக்கப்புறம் வெற்றி அடைவீங்க இல்லையா? அப்படி அடையும் போது அந்த பரிசு அடையும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி பரிசு தான் இந்த தெய்வீக தன்மை கிடைக்கக்கூடிய பரிசு. அப்போ இந்த 7 சக்கரத்துடைய உணர்வும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் எதையும் தொட்டாமல் சுற்றுது, ஒன்று தொடாமல் சுற்றுது. உங்களுடைய தோல் இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு இப்படி ஒன்றா தெரியுற மாதிரி தெரியும், ஆனால் இது எதுவுமே ஒட்டலை. அப்படியே லேசான ஒரு சின்ன மெல்லிய கேப்பு, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன மெல்லிய கேப் வந்து என்ன பண்ணுறது, உள்ளே வந்து இருக்குது. இப்படி ஒட்டாமல் ஒட்டி கொண்டு நாம் போயிட்டுருக்கிறோம். ஒட்டாமல் ஒட்டி கொண்டு நம்ம உணவாடி போயிட்டுருக்கோம். அதனால தான் சிவராஜ் சொன்ன மாதிரி, ஓடி 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 உட்கள் அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே அப்படின்னு பாடியிருப்பாரு. அப்போது இந்த மாதிரி உள்ள கலக்கக்கூடிய ஒரு ஜோதி தன்மையை தேடி தேடி எவ்வளவோ பேர் ஓடி ஓடி போய் காணாமல் போனவங்க ஏகப்பட்ட பேர் காணும். அப்படி காணாமல் போன இடத்துல இது இங்கே தான் இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லி முடிச்சு அடுத்தடுத்து அப்படியே வருவார் அந்த பாட்டு. அந்த பாட்டை பற்றி பேசினாலுமே ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு இதை உள்ளே போயிட்டுருக்கும். அப்படி ஓடி ஓடி உட்கார்ந்த ஜோதினா இது உள்ளுக்குள்ளே ஓடி 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 போய் உட்காந்துருக்குது. எங்கே உட்காந்துருக்குன்னா, அறிவியல் பூர்வமாக மற்றொரு ரீதியாக சொன்னோம்னா, நம்ம ஆட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, செல்லை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்டோம், அங்கே இருக்குது நம்ம சக்தி, அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அந்த ஆட்டோம் லெவலில் போய் வேலையை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா, அந்த ஆட்டோமோட வேலை என்னென்னா, பலவிதமான பரிணாமத்தை வேகம் அடையக்கூடிய தன்மை இருக்கும். செல்லு அடையக்கூடிய பரிணாம வளர்ச்சியை தாண்டி அந்த ஆட்டோங்கிறது பல விதமாக வந்து பயங்கரமாக உங்களுக்குள்ளே வந்து பெருகக்கூடிய ஒரு சக்தி வந்து கிடைக்கும். அங்கு இறைவனை உட்காந்துருக்காங்க. அதுதான் வெட்ட வெளி. அந்த ஆட்டோ உங்களுக்குரிய வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியில் அவை பாட்டி சொன்ன மாதிரி, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அவை பாட்டி சொன்ன மாதிரி இருக்குது, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிரசே பிரதானம் போது இந்த சிரசை முக்கியமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி, ஏன் அவை பாட்டி என்ன பண்ணாங்க, நண்பனை போல ராஜேஷ் பண்ணல, முழுமையாக சொல்லனா நேரடியாக முழுமையாக சொல்லிட்டாங்க, நேரடியாக சொல்ல. நீ கொஞ்சமாக அந்த சிரசை பிரதானம் சொல்லிட்ட, நீ என்ன பண்ணிக்கோ, உன் சிரசை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அவை பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு போகும்போது நம்ம சிரசு நின்றப்போ தலையை எப்படி பார்த்துக்கணுமா, நம்ம காதுக்குள்ளே ஒரு பால்ரஸ் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும். அந்த பால்ரஸ் ஷேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம நிற்கவே முடியாது, உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப இத்தினூண்டு தான் நம்ம நிற்க வச்சுட்டே இருக்குது. 2 காதுக்குள்ளே இருக்கும். அது ஷேக் ஆகும்போது சில நேரத்தில் வந்து காது கட்டுறது, இறைச்சல் கேட்கும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் கேட்கும். அப்போது
தெய்வீக தன்மையுமே அறிவியலையும் மருத்துவத்தையும் நம்மளால எப்படி முடிச்சு போட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது மனிதனும் தெய்வங்கிறது உண்மையான கருத்தா இல்லையா? நிச்சயமாக உண்மையான கருத்து. அப்போது நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உதாசீனப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியதை நம்ம அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம். எப்படிலாம் உதாசீனப்படுத்துகிறோம்? அனாவசியமாக டிவி பார்க்குறது, அனாவசியமாக செல்ஃபோன் பார்க்குறது, அனாவசியமாக பொழுதுபோக்காக்குறது. இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு தகுந்தாற்போல் வாழாமல் எல்லாவற்றையும் விரயம் செய்கிறது. இதெல்லாம் செய்வோம். இதை நானுமே செஞ்சுருக்கிறேன். ஆனால் என்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு மாற்றிக்கணும். அப்போது இந்த வயசில் இந்த விஷயம் கிடைச்சதுக்கே எனக்கு சந்தோஷப்படுறேன் நான். ஏன் அப்படின்னா, எவ்வளவோ ஆண்டு காலமாக தேடிட்டு வந்து கிடைச்சிருக்குது. சில பேர்த்துக்கு அந்த தேடுதலே இல்லாமையெல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னாலும் முடியாது. குழந்தைகளுக்கு 16 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அறிவை வந்து கொடுத்துடணும். 16 வயசுக்குள்ளே நல்ல விஷயத்தை ஓரளவு கற்றுக் கொடுத்துடணும். எந்த குழந்தை 16 வயது வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை உள்வாங்குதோ அந்த குழந்தைகள்லாம் 16 வயசுக்கு மேலே எந்த அறிவுரையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது காலை சீக்கிரத்தில் வரக்கூடிய குழந்தைகள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உன்னதமாக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய குழந்தைகள் பார்க்கும்போது திருக்குறளில் சொல்லக்கூடிய குழந்தை, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இசை வாசிக்கூடிய இசை அரசிகள், அப்புறம் நம்ம கதை சொல்லக்கூடிய கதையாசிரியர், சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் இது மாதிரி நிறைய குழந்தைகள் அங்கங்கே இருக்கிறாங்க. வெளியே தான் தெரியல. இந்த ஒன்று நிகழ்வு கூட குழந்தைகள்லாம் பார்த்தேன். அவங்கெல்லாம் திறமை சொல்லிக்கிறாங்க. அவங்க இன்னும் வீடியோவில் தான் வரல. ஆனால் அங்கே இன்னும் குழந்தை இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விளையாட்டு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா 14 வயசுக்கு மேலே தேவையில்லை. அவங்களுக்கு எந்த விதமான விஷயத்தையும் கொடுக்க தேவையில்லை. எப்படி இந்த கதையை சொல்லணும்னா, மார்க்கெட்டியன் கதைகளை எல்லாருமே நான் சொல்லுவோம், பார்த்துருப்போம். லிங்கத்தை போய் மார்க்கெட்டியன் பிடிச்சிக்கிட்டதுனால அவரை யமன் தொட முடியல. அதனால யமன் தொட முடியல. அப்போ லிங்கத்தை பிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தெரியும். லிங்கத்தை பிடிச்சிக்கிறது எப்படி அந்த மார்க்கெட்டியனுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கும்போது 16 வருஷமாக இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிங்க வழிபாடு பற்றி அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து தாய்க்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்தை அந்த விஷயத்தை நல்ல பண்புகளை கற்றுக்கிட்டே வருது. அப்போ அந்த மார்க்கெட்டின் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அம்மா அப்பா அழுகிறத பார்த்துக்கிட்டு ஏதோ கனி விடுறாங்க போலுக்கு சந்தோஷம்ட்டு போயிட்டே இருக்கும்போது 16 வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஏன் தாய் ஏன் போய் கேட்குறாங்க. அப்போது நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பின் மூலமாக அந்த தாயினுடைய அன்பையும் தன்னுடைய வளர்ச்சியும் புரிந்து கொண்ட ஒரு குழந்தையாக மார்க்கண்டேயன் இருந்ததுனாலேயே அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு இடர்பாடு இருக்குது, அதை போய் கேட்கணும்னு தோணுச்சு. கேட்ட உடனே அவங்க வந்து சொல்லும் போது இன்றோடும் வாழ்நாள் முடியுது மகனே அப்படிங்கிற கதையை சொன்ன உடனே இதுக்காக போய் அழுகிறீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் சிவனை பற்றி சொல்லி கொடுத்தீங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி நான் அதை விட்டுருவேன், எப்படி நான் சிவன் லிங்கத்தை போய் பிடிச்சிருந்தேன், எப்படி என்னை யமன் தொட முடியும், கவலைப்படாதை தாய்ந்தே நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி போட்டு நேராக போய் சிவங்கத்தை போய் கண்டுபிடிச்சினாரு. அப்போது நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எந்த குழந்தை முழுமையாக உள்வாங்கி கொள்கின்றார்களோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து அடுத்து 16 வயசுக்கு மேலே கற்றுக்கணும் அவசியம் இல்லை. 16 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கற்றுக் கொடுக்க முடியாது, சரிங்களா? நிறைய சைக்காலஜி டாக்டர்லாம் 16 வயசுக்கு மேலே குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்களாமா. என் குழந்தை சொன்னபடி கேட்க முடியாது, சொன்னபடி இஷ்டத்துக்கு சுற்றுது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சைக்காலஜி மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களால சமாளிக்க முடியாமல் மாத்திரையை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்களாமா. நீங்கள் யூடியூப்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுங்கள், 16 வருட காலத்திற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மொபைல் கிபைல்லாம் கொடுக்காம வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா மனிதன் தெய்வத்தை உணரணும் அப்படின்னா இந்த 16 வருஷமும் இந்த இயற்கையோடு சார்ந்த சூழ்நிலைக்கு வாழ்றதுக்கு பழகணும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. அதில் 1980 1990 இந்த ஆண்டுகளில் பிறந்தவங்களாம் சொர்க்கத்தில் பிறந்தவங்க சொல்லலாம். அந்த காலகட்டம் அப்பேற்பட்ட காலகட்டம். அதுக்கு முன்பும் அப்படி இல்லை, அதுக்கு பின்பும் அப்படி இல்லை. இந்த 80 90 மட்டும் சூப்பரான காலகட்டம், ரெண்டுக்கும் சமமாக இருந்த ஒரு சந்தோஷமான காலகட்டம், சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயத்தை இப்போ அனுபவிக்க முடியாதனால நீங்கள் என்ன பண்ணணும், கொடுப்பதற்கான முயற்சியாவது செய்ய தொடங்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் முடியும். இப்போது வாழ்வியலோடு சேர்ந்தது தான் இந்த தெய்வீகம். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை தான் ஒவ்வொரு உறுப்போடும் சேர்ந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்குது. அதைத்தான் என்ன பண்ணாங்க நம்ம சுவாமிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் இதை கண்டுபிடிச்ச உடனேவும் அதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கோயிலை கட்டி வச்சாங்க, வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்தாங்க. அந்த வழிபாட்டு முறையில் கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆதி யோகி இருந்தான், அவனை சிவன் சொல்லுவாங்க. ஆதி யோகி இருந்தார். அந்த யோகி வந்து ஒரு 7 ரிஷிகளை தேர்ந்தெடுத்தார். அந்த 7 ரிஷிகளுக்கு தன்னுடைய கலையை கற்றுக் கொடுத்தாரு. அந்த 7 பேரும் தேசாந்திரம் வந்து போனாங்க. அப்படி போனதில் அவங்க வந்து உலகம் முழுக்க இறைவனை பற்றி பரப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு சித்தரை வந்து இயேசுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு பார்த்தீங்கன்னா முகமது நபிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இது போக மெக்காவுக்கு போன சித்தர்கள், இங்கே தமிழ்நாட்டில் போன சித்தர்கள் இருக்கிறாங்க, இங்கே இஸ்லாம் இதில் ஜெருசலேமுக்கு போன சித்தர்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் வரும். அதில் இப்படி 3 மதமாக பிடிச்சி வச்சுருக்கும் போது நம்ம மதத்துக்குள்ளே போகிறோம்னா சிக்கலாகி போயிடும். யானைக்கு மதம் பிடித்தாலும் பிரச்சனை, மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் பிரச்சனை.
அப்போ அந்த 7 தன்மைங்கும் போது இங்கே 7 சக்கரை இருக்குது, அங்கே 7 இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே 7 7ன்னு பிரிச்சு வருவாங்க. அப்போ நம்ம உடம்புக்குள்ள 72,000 நாடிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 72,000 நாடிகள் கொண்டது நம்ம உடம்பு. 72,000 நாடி. நாடினா என்ன அர்த்தம்னா ஒரு மையப்புள்ளி. இப்போ எப்படி நம்ம பல்ஸ் பிடிக்க அக்குமஞ்சில் பிடிச்சிருப்பீங்க இல்லையா? நாடி பிடிச்சி பல்ஸ் பிடிச்சி பாருங்க அப்படிங்கும்போது பிடிச்சிருப்பீங்களா? வாதம் பித்தக்கமாக சொல்லி அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள 72,000 நாடி இருக்குது. இந்த பல்ஸ் பிடிக்கும் போது இங்கே ஒரு 3 புள்ளி வைப்போமா? அது மாதிரி 72,000 நாடிகள் கொண்ட முடிச்சுகளால். ஆனால் இந்த முடிச்சுங்கிறது என்ன பண்ணல? ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணையவில்லை, கட்டி முடிச்சு போட்டு இருக்கலை. இந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னா அப்படி கிராஸாக அப்படி நிற்கிது, தொட்டும் தொடாமலும் நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த நாடியாக செயல்படுது. அதுதான் உயிர் சக்தி வேலை செய்யுது. அதுதான் 72,000 நாடிகள் கொண்டது நம்ம தேகம். அந்த 72,000 நாடிகளில் இந்த 7 நாடி 7 சக்கரம் பிரதானமாக இருக்குது. இது முதுகுத்தண்டோட கனெக்ஷன் இருக்குது. அப்போ முதுகுத்தண்டு நேராக இருக்கும்போதே இது செயல்பட தொடங்கும். அந்த முதுகுத்தண்டை நேராக வைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட பயிற்சி கொண்டு வருது. எதுக்காகனா நாம் சிறு பூச்சியிலிருந்து ஒரு செல் அமீபா உயிரினத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமலை செய்து மனுஷனாக மாறிக்கணும். அப்போ பல ஆண்டுகளாக குறுகி கிடந்த முதுகு அப்படிங்கிறது மனிதனாக அவதாரம் எடுத்த பிறகே நின்றுக்குது. அந்த முதுகுத்தண்டு நேராக நிற்கும் போதே பல விஷயங்களை கிரகிக்குது. ஆனால் இத்தனை அவதாரம் நம்ம எடுத்து வந்ததுனாலேயே பல ஆண்டுகளாக ஊடிப்போன அந்த பழக்கத்துக்கு நம்ம முதுகு தானாகவே குனிய தொடங்கும். அதனால் நீ என்ன பண்ணிக்கோ? ஆசனங்கள் மூலமாக முதுகுத்தை நேராக வச்சுக்கோ, முத்திரைகள் மூலமாக முதுகுத்தை நேராக வச்சுக்கோ, வழிபாட்டின் மூலமாக முதுகுத்தை நேராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? சித்திரைகள் என்ன பண்ணாங்க? இதை நமக்கு வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். உன் பிறப்பில் நீ என்ன பண்ணிடுவ? ஒருவேளை நாயாக அதிக ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் அப்போ குனிஞ்சு போயிடுவேன். மாறாக வாழ்ந்திருந்தால் குனிஞ்சு போயிடுவேன். இன்னும் பல ஜீவராசிகள் அது மாதிரி வாழ்ந்தால் குனிஞ்சு போயிடும். ஆனால் அப்படி குனிஞ்சிட்டா இத்தனை ஆண்டுகளாக கடந்து வந்ததெல்லாம் வீணாக போயிடுமே. அதனால் முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோ, முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோன்னு சொல்லி இந்த 7 சக்கரத்தை அதில் நினைச்சாங்க. அப்போ இந்த 7 சக்கரத்தை சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 7 சக்கரத்தில் கவனம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முதுகுத்தண்டு நம்மளுக்கு நேராயிடும். அப்போ குரானில் சொல்கிற மாதிரி இந்த உணர்வு ஆக்டிபிள் நர்வ், அந்த உணர்வு நரம்புக்கு முன்னாடியே இறைவன் இருக்கிறான். அப்போ என்ன இருக்கிறான்? வெட்டவை இருக்கிறான். நரம்புக்கு முன்னாடி கூடிய உணர்வுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? நீ ஓடி வருவதற்குள், நீ என்னை உணர வேண்டும் என்று ஆசைப்படுவதற்குள் உனக்காக உன் உணர்வினை நான் ரசித்து கொண்டு அதனோடு சேர்ந்து உனக்கு நான் காட்சி கொடுப்பதாக காத்திருக்கிறேன். நீ என்னை உணரத்தான் முடியும். அதனால தான் உணர்வு பெற்ற நரம்புக்கு முன்னாடி இருக்குன்னு நாங்கள் சொன்னேன். இப்போ இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் என்னென்னா எல்லாத்துலேயும் கலந்து வச்சுக்கிறாங்க. எல்லாத்துலையும் கலந்து வச்சுக்கிறாங்க. எதுக்காகனா ரொம்ப ஆசை, ரொம்ப அதிகமான ஆசைகள் எப்படியாவது இந்த இறைத்தன்மை போய் சேர்ந்துருங்கிற ஆசை. அப்போ அந்த பக்கத்துக்குலாம் இல்லையா? இருக்குது. அங்கே அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரதேசத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாததுனால இப்படி கொடுத்துட்டு போனாங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இறைத்தன்மை வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இறைத்தன்மை எடுத்துக்கிறதுக்கான வேலையை செய்யணும். உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை உணர்வுக்கான வேலையை தான் செய்யணும் ஒழிய மற்ற கட்டுக்கோப்புக்குள்ள ஒருத்த கட்டுப்பாடுக்குள்ளே சிக்கக்கூடாது. கட்டுப்பாடை உருவாக்கியவன் மனிதன். எந்த கட்டுப்பாடு இறைத்தன்மையோடு சேர்ந்து தெய்வீகத்தை வளர்க்குமோ அந்த கட்டுப்பாடோடு பயணிக்க வேண்டுமே ஒழிய எதுவெல்லாம் நம்ம முடக்குமோ அதனோடு பயணிக்கக்கூடாது. அப்படி பண்ணோம்னா இந்த மனிதன் எப்படி தெய்வீகத்தோடு இணைஞ்சிக்கிறான், நமக்குள்ள தெய்வீகத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களால புரிய ஆனந்தமாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எங்கள் தாத்தாவை பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும். அவர் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவார். கோயில் முழுக்க எங்கள் தாத்தா சொல்கிறத கேட்கும். அப்போ தாத்தா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்புறம் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது அப்பா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படியே தேடி போக ஒவ்வொரு குருமாரி மாதிரியும் ஆசை. சத்குரு மேலே ஆசை, அதுக்கப்புறம் ரவிசங்கர் மேலே ஆசை, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேதாந்த மகரிஷி மேலே இப்படி நிறைய பேர் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சில குருமார்கள் பேர்லேயே மறந்து போச்சு. ஏன்னா அவங்க பேர் நிற்கிறது இல்லை. இப்படி ஏகப்பட்ட குருமாரை பார்த்து ஒவ்வொருத்தர் மேலேயே ஆசைப்பட்டு தேடி ஓடி கடைசியாக நண்பனே குருவாக இருக்கிறான் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குடா, ஏதோ ஒன்று இருக்குது, அதை குருவான் கேட்டு அங்கிருந்து நண்பனே குருவாக கற்றுக் கொடுத்தலாம் பெரிய விஷயம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு தேடி போகும்போது இங்கே இந்த கதையை எதுக்காக சொல்கிறேன்னா, இறைவன் எங்கேயுமே இல்லை, நமக்கிட்டே இருக்காரு மனித ரூபத்தில். அப்படி இருந்து செயல்படுறாரு. அந்த இறைவன் மனித செய்ய முடியாது தெய்வமாக காட்சிக்கிறார். தெய்வம் மனுஸ்வரூபா. அப்போது தெய்வம் மனுஸ்வரூபா இருந்து என்ன பண்ணுறான்? கூடையே இருந்து நம்ம கையில் பண்ணிருக்கான். நாம தான் எங்கெங்கேயோ ஓட்டிருப்போம். அதை தான் சிவாஜி சொன்னார், உள்ளே தேடி பாருப்பா. திருமூலர் சொன்னார், மூச்சை கவனிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அப்போது சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, வசி வசின்னு சொன்னீங்கன்னா சிவசிவன் மாறிடும்.
எப்படி மரா மரா மரான்னு சொல்ல ராமான் மாறுதோ, அது மாதிரி வசி 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 வசின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சிவ 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 சிவன்னு வந்துடும். அது என்ன அர்த்தம்னா சிவ 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 சிவன்னு சொல்ல நீங்கள் அதாவது வசீகரிக்கப்படுவீங்க. அப்போ சீனா நெருப்பு, வானா உங்களுக்கு காற்று. அப்போது நெருப்பாகவும் காத்தாகவும் இருந்து நீங்கள் வந்து வசீகரிக்கப்படுவீங்க. காற்றுங்கிறது நம்ம ஓடக்கூடிய மூச்சு, சீங்கிறது நம்ம உயிராட்டில் இருக்கக்கூடிய இறைவன். இது 2 மாதம் சேர்ந்து நீங்கள் வந்து வசீகரிக்கப்படுவீங்க. அதனால தான் அதுக்குள்ளே நீ வசியமாயிட்டீங்கன்னா அந்த புற வாழ்க்கையில் வாழ முடியாததுனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் அடிக்கடி சொல்லாத. சிவன் சொல்லணும்னா யார் சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு வெளியே போகிறவங்க, அதிகமாக சொல்லிட்டு அதாவது பணியெல்லாம் விட்டு வெளியே போகிறவங்க அடிக்கடி சிவன்னு சொல்லணும். மற்றவங்க சிவன் சொன்னோம்னா அதிகமாக வருமானத்து நாட்ட வராது, உழைப்பு மேலே நாட்ட வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நமச்சிவாயங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ நமச்சிவாயங்கள் பஞ்சாட்சரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, நம்ம சட்டத்தை கூட இந்த 7 சட்டத்தை கூட இணைச்சாங்க. 7 சட்டத்தை கூட இணைச்சு நமச்சிவாயின்னு ஆரம்பிக்கும் போது ஆதியில் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நமச்சிவாயங்கும் போது நான் அப்படிங்கிறத மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் சேர்த்து வச்சுருவாங்க. மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் சேர்த்து நான் ரெண்டும் சேர்ந்து மண்ணாக இருக்கும். அப்புறமா தொப்புள் கொடி இருக்குது இல்லையா, அந்த தொப்புள் அந்த பகுதிக்கு மா அப்படின்னாங்க. நான் மா, நெஞ்சு பகுதிக்கு சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இங்கே உங்களுக்கு சூடு இல்லைன்னா உங்களுக்கு இதயம் வந்து எங்குமா, இதயமே சூடோடு சம்மந்தப்பட்டது. இதயமே சூடோடு சம்மந்தப்பட்டது. அப்போது அக்குமஞ்சி தத்துவம் படிக்கிறீங்க இல்லையா, அது தெரியும். இதயம் வந்து சூடு. அந்த சூடு இருக்கும்போதே இங்கே வந்து இருக்கும். நுரையீரலில் குளிர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும். அப்போது ஒரு சூடு இருக்கும்போது இங்கே அப்போ சீன் அவங்க கொண்டு வந்தது கரெக்ட் தான். இந்த இடத்துல சீன் வரும். வா அப்படின்னா காற்று. இங்கே தான் உங்களுக்கு சுவாசம் வந்து ஓடும். நீங்கள் காற்று இல்லைன்னா உங்களால் பேச முடியும். காற்றே இல்லைப்பா, அப்புறம் பேச்சே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சுத்தமாக வறண்டு போயிடுச்சு, ஒரே வறட்சியாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே வந்து வாங்கிட்டு வரும். அப்போது இங்கே வந்து ஆகாயம் வந்துருச்சு அப்படின்னா மேலே சகசிராரத்துக்கும் போகும். அங்கேருந்து விழக்கூடிய அந்த குளிர்ந்த நீர் வந்து இங்கேயும் வந்து விழுகும். அமிர்தப்பால் இங்கே சுரக்குமா, அப்போ இங்கேருந்து தான் அமிர்தப்பால் வந்து விழுகும். அப்போது நமசிவாயங்கிறத மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் சேர்த்து நான் என்றும், மாவை மணிப்பூரகத்திற்கும், அதுக்கப்புறம் சிஏ அனகாதாருக்கும், வாவை விசிக்திக்கும், யாவை ஆக்னேயாவுக்கும் சகசிராரத்துக்கும் சேர்த்து நமசிவாய அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இன்னும் உனக்கு புரியுறதுக்காக மூலாதாரம் என்பது போல மூலாதாரத்துக்காக அந்த 7வது சக்கரத்தில் முதல் சக்கரமாக இருக்கக்கூடியதுக்கு ஓம் என்ற பிரணவத்தில் வச்சு ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு முடிச்சாங்க. அப்போ மேலும் கீழும் ஓங்காரமாக இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியில் நீ வாழ்கிற அப்படிங்கிறத நம்ம உடம்பு வச்சே சொன்னாங்க. அதுதான் சிவவாக்கியர் சொல்லுவார், இந்த அண்டத்தில் கூட அத்தனை இன்பத்தையும் தாண்டி உனக்குள் பேரின்பம் வைக்கிறது. இந்த அண்டத்தில் கூட அத்தனை அதிசயத்தையும் தாண்டி உனக்குள்ள அதிசயம் இருக்கும் போன்று போய்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அதிசயத்தை நீ பார்க்க மாட்டேங்கிற, வெளியே இருக்க அதிசயத்தை தேடி தேடி அலையிறியடா, எங்கேயும் அலையாத, எல்லா இன்பமும் உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொன்னார். அப்போ இந்த நமச்சிவாயங்கள் பிடிச்சி வச்சாங்க 7 சக்கரத்தில். இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த 7 சக்கரத்துக்கு எப்படி வச்சாங்க சொல்லிட்டு? அப்போது ஓங்கிற அந்த ஓங்கார பொருள் ஆரம்பித்து ஓங்கிற ஓங்கார பொருள் தான் வாழ்க்கை முடியுது. இந்த ஓங்கிற ஓங்கார பொருள் ஆரம்பிச்சு ஓங்கிற ஓங்கார பொருளை நீ முடிக்கிற அப்படின்னா இந்த பிறவியெல்லாம் பெருவாழ்வை நீ அடைந்து வரலாம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு நேரடியாக வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது நம்ம முதுகு தண்டை கூனி கூறி உட்காரலாமா? உட்கார கூடவே கூடாது ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூக்க முடியுங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் வயசானவங்க யாராவது கேட்டிருக்கலாம், உடம்பு முடியாதுன்னு கேட்டிருக்கலாம். கற்பனையில் செய்து கொள்ளுங்கள் உங்கள் முதுகு தண்டை யாராக இருப்பதாக. தோற்றத்தை விட மிகப்பெரிய வலிமை வாய்ந்து எதுவுமே கிடையாது. நம் எண்ணம் தெளிவாக இருந்ததுன்னா அந்த எண்ணத்திற்குரிய வலிமை மிக பெருசு. எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் பல ஆண்டுகளாக புரிஞ்சு இருந்துச்சு. அது இன்னைக்கு காட்சி முன் நிறைவேறுது. அப்படிங்கும்போது நான் நிறைவடைந்த மனிதனாக மாறிவிட்டேன். இந்த ஒரு 4-5 மாதங்களில் நான் கூட பயணித்ததுலேயே எனக்கு முழு நிறைவு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு வலிமை. அப்போ என்ன பண்ணோம், உங்கள் எண்ணத்தின் மூலமாக எனக்கு இது கிடைக்கலையே, என்னால் உட்கார முடியலையே, படுத்திருக்கனே, படுத்திருக்கும் போதாவது கேட்க முடியுது, அந்த கேட்கறது என்ன வருது, அது கேட்கணும் ஆசை வருது, அதுவே பெரிய விஷயம். கூட உட்கார சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. கர்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கூட உட்காசுனா இதை போய் கேட்டுக்கிறது, இதை போய் கேட்குறது. காலையில் போய் வேலையை பார்க்கணும், அது உட்காந்து கேட்டிருப்போம். அதை வேலை செஞ்சுட்டே பாரியா கேளியா அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போது எவ்வளவு தூரத்துக்கு கர்மா பிடித்திருக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இறைவன் நெருங்க முடியும். யாருக்கெல்லாம் இறைவனை நினைப்பதற்கும் தெய்வத்தை வணங்குவதற்கும் எண்ணம் தோன்றவில்லையோ அவ்வளோ தூரத்துக்கு கர்மா இருக்கும். என் நண்பன் சொல்லுவான், என்னைக்கு நீ என்ன தப்பாக நினைக்கிறியோ அன்னைக்கும் நீ கர்மாவில் சிக்கியிருக்கன்னு அர்த்தம் அப்படிமா. என்னைக்கு நீ என்ன தப்பாக நினைக்கிறியோ அன்றைக்கி நீ கர்மாவில் சிக்கின்னு அர்த்தம். அப்படி தெரிஞ்சுக்கொண்டுட்டு என்ன பண்ணுவான், சூப்பராக வந்து அறிவு கொடுத்துட்டே இருப்பான். அப்படி எல்லா விஷயத்தையும் 12 ஆண்டுகளுக்குள்ளே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான். அப்போ அவன் இல்லாமல் இயங்கவே முடியாது. சரிங்களா? அப்போது எந்த குருவாலும் உங்களுக்கு அப்படி கிடைச்சிட்டார் அப்படின்னா அவர் இல்லாமல் உங்களால் இயங்கவே முடியாது. தன்மை கிடைச்சதுன்னா அது பெரிய பாக்கியம். கூட இருந்தாலும் கூட இல்லாட்டினாலும்
குரு என்பவர் என்னன்னு பாருன்னா நம்மளுடைய இருளை நீக்கிட்டே இருப்பார். அதுக்கு ரூக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். அப்போது எவன் ஒருவன் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கின்றானோ அந்த வெளிச்சம் எப்போதும் நீங்காமல் நிலைத்து நிற்கிறதோ, எல்லா காலத்தும் அந்த வெளிச்சம் உதவி செய்தோ, அப்படி யார் ஒரு கொடுத்தாரோ அவரே குரு. இங்கே ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுத்துட்டோம், அந்த வெளிச்சம் ஒரு பக்கம் போனால் பொய்யா இருக்குது அப்படின்னா அந்த குரு இல்லாமல் இல்லை. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அந்த குருவை இட போடாது அப்படி சொல்லுவேன். சொல்லும்போது பா இவர் இந்த மாதிரி சொல்கிறாருப்பா, இந்த மாதிரி சொல்கிறாருப்பா, சொல்லும்போது இவர் மாதிரிப்பா கம்மியாக இருக்காருப்பா அப்படி சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரா குரு இட போடுறதுக்கு? அந்தளவுக்கு நீ பெரிய ஆகிட்டியா? குரு இட வச்சுக்காத. உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறதுக்காக அவங்களுக்கு தப்பாக சொல்லக்கூடாது. உனக்கு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு தான் நீ பெருமையை பேசியிருப்பேன். நீ தெரிஞ்சவனே அப்படி பேசாத. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தியா? அதனால் எந்த குருவும் இடைய போடாத. அப்படி இட போடுறது தப்பு. நீ அடைஞ்ச தன்மைக்கு அது வந்து வீணான செயல் அப்படிம்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு அது வந்து மாற்றிக்கிட்டேன். அப்போது நம்ம யாரும் இடம் போட்டு பார்க்க வேண்டாம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சம் உங்களுக்கும் பொய்யா இருக்கிறோம்னா நீங்கள் என்ன அர்த்தம்னா அடுத்தவரை தேடி போகணும்னு அர்த்தம். அடுத்தவங்களை நீங்கள் தேடி போகணும். உங்களுக்கு தேடுதல் நிற்கக்கூடாது. சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளோ தேடுறீங்களோ அவளுக்கு இன்பம் கிடைக்கும். என்று உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைத்து விட்டதோ அன்றிலிருந்து நீங்கள் தேடுதலில் உங்களுக்குள் ஆழமாக தொடங்கணும். எங்கிருந்தாலும் விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்குரிய உண்மைத்தன்மையை உணரணும். உணர்ந்துக்கிட்டு அதுலேருந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். 10 வாசகம் பேசுவதில் ஒரு உண்மை இருக்குது, 9 பொய் இருக்குதுன்னா பொய்யை ஒதுக்கிட்டு உண்மையை உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குரு உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போது அப்பா மூலமாக இந்த சக்தி வரும், பிள்ளைங்க மூலமாக வரும், நண்பர்கள் மூலமாக வரும். எல்லா இடத்துலையும் குரு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் குருவாக பார்ப்பேன். ஒரு பச்சை குழந்தை ஒரு சின்ன விஷயத்தை வந்து சுட்டி காமிச்சு என்னை ஒரு பக்கம் தட்டி விட்டா கூட அவனும் குருவாக தெரியும். ஒரு துரோகி எனக்கு துரோகம் செய்து விட்டா துரோகி இப்படித்தான் இருப்பாங்கிறத கற்றுக்கிட்டது குரு. சரிங்களா? ஒரு எதிரி என்னை வந்து வதச்சா அப்படின்னா எதிரியெல்லாம் இப்படித்தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற குரு. நான் ஏதாவது தெரியாமல் பேசி யாராவது உறவுகளை சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு திருப்பி அதை வேறு மாதிரி கொடுத்தாங்க. சரிங்களா? ஏமாற்றங்கள் நம்மளுக்கு அதிகமாக வரும்போது நாம் அதை கடந்து செல்லும்போது வெற்றி அடைவோம். பார்த்தீங்களா? அந்த வெற்றிக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களே மிகப்பெரிய குரு. அந்த மாதிரி குருவில் நிறைய பேர் நம்ம வந்து கடந்து வருவோம். சரிங்களா? அப்பேற்பட்ட விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் முதல்ல வந்து நமக்கு தேவை என்ன, இந்த 7 சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த 7 சக்கரத்தோட இணைவு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த முதுகுத்தலை வச்சுக்கும்போது செவத்தில் சாஞ்சி உட்காரன்னு சொல்லுவாங்க. செவத்தில் சாஞ்சி உட்காரக்கூடாது. ஏன் செவத்தில் சாஞ்சி உட்காரக்கூடாது அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து அளப்பரிய ஆற்றல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த செவரோடு சாய்வு என்னன்னா அந்த ஆற்றல் விரயமாக தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவருக்கும் புத்தர் சொன்ன மாதிரி உயிர் இருக்குது. அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஹீரல் பாஸ்கர் நிறைய பேர் பேசிட்டு கேட்டிருப்பீங்க. பேசும்போது அது பதிவாகும். உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பாட்டு கேட்குதுன்னா அந்த பாட்டு மாதிரி வீடு இயங்கும். அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க, அந்த ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு வர்றவங்க, மக்கள் வந்து வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேசுகிறாங்களோ அது பூராமே அது வழியாக தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நிற்கும் போது நீங்கள் போய் உங்கள் முதுகை கொண்டு போய் எங்கேயாவது சாட்சி வச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அதிர்வலைகள்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ளே இயங்க தொடங்கும். ஈஸியாக முதுகு தண்டு கிரகிக்கும் போது என்ன அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா நெகட்டிவ் உள்ளே போயிடுமா, அதனால தான் சாயக்கூடாதுமாங்க. அப்போது பஸ்ஸில் போகும்போது என்ன சொல்லுவான், அதிகமாக சாஞ்சி உட்காராங்கிட்டு. அப்போ பின்னாடி இடிக்குமே அப்படிங்கும்போது கீழ் முதுகு இல்லையா, கீழ் போகும் மூலாதார பகுதி, அது மட்டும் பின்னாடி மட்டும் இப்படி ஒட்டியிருந்தா ஓகே, அது மட்டும் ஒட்டியிருந்தா ஓகே. மொத்தமாக அப்படி வந்து ஒட்டக்கூடாது. சரிங்களா? அந்த கீழ் பகுதி மட்டும் நீங்கள் வந்து ஒட்டி வச்சு உட்காரலாம். உட்கார முடியாதவங்க கீழ்ப்பகுதி ரொம்ப நேரம் உட்கார முடியலைன்னா என்ன பண்ணலாம், அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் மூலாதார பகுதியை மட்டும் ஒட்டி வச்சிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த 7 சக்கரத்தோடு நீங்கள் இயங்கும்போது உங்களுக்கு தெய்வத்தை ஃபஸ்ட்டு உணரணும்னா எப்போது இப்போ நான் கேட்கறது மூலமாக ஏதாவது ஒரு துளி உணர்வு என் மூலமாகவோ இல்லை யார் மூலமாக தான் ஒரு துளி உணர்வு உங்களுக்கு வந்துட்டா கூட நீங்கள் விருப்பி விரிக்காமல் தலையில் உட்காரக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஒரு துண்டை தோலில் போட்டு அந்த மாதிரி சுற்றுவாங்க. ஒரு துண்டை தோலில் போட்டு சுற்றுவாங்க. எங்கேயாவது போனால் கீழே விரித்து உட்காருவாங்க. அதை பார்த்து கூட சில சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு பெரிய இவர் விதிக்காமல் உட்கார மாட்டேருப்பாங்க. அவர் பேசுபவர்கள் பேசட்டும், ஏன்னா அவங்களுக்கு உணர்வு தெரியாதனால அவங்களுக்கு பேசுவாங்க. அது தவறு கிடையாது, அவங்க சைடில் தப்பு இல்லை. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்படி பேச மாட்டாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு துண்டு ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை விரித்து நீங்கள் அது மேலே உட்கார வச்சுக்கணும். ஒரு துளி உணர்வு வந்து விட்டாலும் அது மாதிரி உட்காரும். எதுக்காகனா உங்களுடைய உடம்புலேருந்து கிளம்பக்கூடிய காந்த சக்தி அப்படிங்கிறது ஒரு கரண்ட் மாதிரி பாஸ் ஆகும். ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தரையில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த விஷயம் வந்து அடிக்கும்போது அதை சமநிலைப்படுத்தி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது தான் இந்த துண்டுங்கிறது. சரிங்களா? அதனால் இந்த தெய்வீக தன்மையில் நீங்கள் வந்து பயணிக்கும் போது இந்த 7 சக்கரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்லிடுறேன். ஓங்காரத்தில் ஆரம்பித்து ஓங்காரத்தில் முடியும் போது உள்ளுக்குள்ளே வந்து இந்த உயிரோட சக்தி வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த 7 சக்கரத்துடைய தன்மையை வைத்து கொண்டு இறை வழிபாட்டிற்காக ஒவ்வொரு கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ இன்று நமக்கு நமசிவாய் இந்த மந்திரத்தின் மூலமாகவும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய
7 சக்கரம் ஒன்று ஒட்டாமலே சுழன்று கொண்டிருக்கிற தன்மையும், நாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பண்ணுங்கிற தன்மையும் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டவங்க பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த முறை நாம் மனிதனும் தெய்வம் அப்படிங்கிறதுல இன்னும் ஆழமாக பயணிப்போம். இந்த வாய்ப்பினை அளித்த பிரபஞ்சத்திற்கும், உலகாலயருக்கும், ரோட்டர் நண்பர்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. கற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருக்குமே பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவோட கருத்துக்கள் வந்து சிறப்பா இருக்கும். என்ன முதல் ஆனந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா வந்து ஒரு 40 வயசா சொன்னாங்க. 40 வயசுல வந்து நம்ம அப்பதான் ஒரு இளைஞரா ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய பருவங்கள் வந்து அப்பதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. இதுல நிறைய பேர் வந்து 40, 50, 60 இப்படி இந்த வயசுல இருக்கும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள், வயது என்பது வந்து உங்களுக்கு இன்றும் இளமை அப்படிங்கிறது நம்ம காலச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். வயது என்பது நமக்கு வந்து சாதாரண விஷயம்தான். ஆனா நம்மளுடைய எண்ணங்களும் மனதும் இன்னைக்கு ஐயா சொன்ன அந்த தெய்வீக எண்ணங்களும் தான் நம்மளை வந்து நல்லபடியாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும், அந்த இளமையையும் நம்மள கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளும் என்பதற்கு பல உதாரணங்களோட இன்றைய நிகழ்வை வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ நிலை என்பதை வந்து எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து செய்ய வேண்டும், அதுல நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய நிறைவான நிகழ்ச்சியை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த செயல் செய்தாலும் முழு மனதோடும் முழு நிறைவோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இதுல இருக்குது. சாதாரண ஒரு துண்டு எடுத்துட்டு அந்த காலத்துல ஒரு மனிதர்கள் வாழ்ந்த காலங்கள் எந்த அளவுக்கு அது முக்கியமான விஷயம் அப்படிங்கறது வந்து உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்படிங்கிறதையும் நல்ல கருத்தோட சொல்லியிருக்காங்க. அது காலச்சக்கர நண்பர்களுக்கு அனைவருக்கும் புரிதலான விஷயம். காலச்சக்கர நண்பர்கள் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சதுனால உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து மிக எளிமையாக புரியும் பண்ண நிகழ்ச்சி இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து எண்ணி பார்க்கவில்லை, ஒவ்வொரு நாளும் நாம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நம்மளை நாமே மேம்படுத்தி கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த காலச்சக்கரம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே உணர்வதற்குண்டான காலங்கள் தான் இது. கண்டிப்பாக இன்றைய நிலையில வந்து மனிதனும் தெய்வம் அப்படிங்கிற சிறப்பான இது ஒரு தொடக்கம் தான். அதாவது நிகழ்ச்சி ஐயா முடிச்சுட்டாங்கன்னு நினைக்க வேணாம், ஐயாவை அதை பத்தி சொல்லல. இன்னைக்கு வந்து ஒரு தொடக்கம் தான் கொடுத்திருக்காங்க. இதனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் பெரிய டாபிக். அவங்க சொன்னதே அதுதான், ஒரே நாள்ல கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அடுத்தடுத்த நாட்கள் அவங்களுக்கு வர உள்ள இதை பத்தியான விளக்கங்களோட நமக்கு இந்த செஷன் எடுப்பாங்க. இன்றைய ஒரு தொடக்கத்தை நமக்கு சிறப்பா ஒரு அறிவுரையோட நல்ல புதமா நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க. இன்றைய நிலையில் நமக்கு மனிதனும் தெய்வமும் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.